அனைவருக்கும் வணக்கம். இன்று தேதி 15/3/2025 மேல் நோக்கு நாள் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. தேய்பிறை இன்று ராசி பிரகாரம் சந்திராஷ்டமம் இன்னைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 9:02 வரை அவிட்டம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்று காலை 9:02 வரை அவிட்டம், பின்பு சதயம். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம்னு ஒன்றும் பயப்பட வேணாம். ஜென்ஷன், கிளராந்தஸ், ஆஸ்பன் என்ற மலர் திருவி எடுத்துக்கோங்க. ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, மேஷத்தின் அதிபதி செவ்வாய் மிதுனத்தின் வீட்டில் இருக்கிறதுனால பகை வீட்டில் இருக்கார். அதனால் இம்பேஷன், ஜென்ஷன் என்ற மலர் திருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பிறகு ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் ராகு கூட சேர்ந்து சூரியன் புதனோடு இருக்கார் மீனம் வீட்டில். அதனால் ரிஷப ராசிக்காரங்க வைல்ட் ரோஸ் அண்டு ஜென்ஷன் தேவைப்பட்டால் வெர்பைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பிறகு மிதுன ராசி, மிதுனத்தின் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா ராகு சுக்கிரன் சூரியன் கூட சேர்ந்து இருக்கார். தன் வீட்டில் செவ்வாய் இருக்குது. அதனால் இம்பேஷன், வைல்ட் ரோஸ், வெர்பைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். கடகராசி, கடகத்தின் அதிபதி சந்திரன் கேது கூட சேர்ந்து கன்னி ராசியில் போய் உட்காந்துருக்காரு. நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து நட்பு வீடு தான், கூட கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனம் கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய தேவைகள் நிறையவே இருக்குது. அதனால் இவங்க கிளராந்தஸ் அண்ட் தென் கூட இறை அருள் இருக்க வேண்டுமா என்பதற்காக இவங்க ஸ்வீட் செஸ்ட்நட், ஜென்ஷன், கிளராந்தஸ், தேவைப்பட்டால் ஆஸ்பன், தேவையில்லாத ஒரு பய உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துக்கலாம். துலாம் ராசி, துலாமின் அதிபதி சுக்கிரன் ராகு சூரியன் புதன் கூட சேர்ந்து குரு வீட்டில் மீனமில் இருக்கார். ஆனால் அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் போய் இருக்கார். அதனால் துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் நல்லா இருக்குது. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க வெர்வைன், வைல்ட் ரோஸ், செராட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். தேவைப்படும் பொழுது ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கோங்க. பிறகு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் இருக்கார். இம்பேஷன், ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். பிறகு தனுசின் அதிபதி குரு, அவர் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் பகை வீட்டில் இருக்கார். அதனால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு அவங்க எடுத்துக்கலாம். பிறகு மகரத்தின் அதிபதி சனி எங்கே இருக்காருன்னா மேலே தன் வீட்டில் தான் இருக்கார், கும்பத்தில் தான் இருக்கார். அதனால் பெரிய கன்ஃபியூஸ் இல்லை, நாள் நல்லா தான் இருக்குது. ஜென்ஷன், கிளராந்தஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா மீனத்தின் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா ரிஷப வீட்டில் இருக்கார், பகை வீடு தான். இருந்தாலும் தன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் 4 பேரும் இருக்கிறதுனால கிளராந்தஸ், வைல்ட் ரோஸ், ஜென்ஷன், தேவைப்பட்டால் வெர்பைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த நாள் உங்களை பார்க்கிறேன்.